ஹாய் மக்களே, வெல்கம் டு நானும் விலாக் தான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய அல் சஹீத் பார்க்குக்கு வந்திருக்கோம். அந்த பார்க்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ அல் சஹீத் பார்க்கு வந்துட்டோம். இதுதான் அல் சஹீத் பார்க்கோட என்ட்ரன்ஸு. ஆனால் அந்த வழியாக உள்ளே போக முடியாது. இதை பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் அண்டர் கிரவுண்டு, மிகப்பெரிய கார் பார்க்கிங் கீழே இருக்குது. நான் முதல்ல காட்டின என்ட்ரன்ஸ் பக்கமாக உள்ளே போக முடியாது, அது பூட்டி கிடக்கு. அதனால் நான் அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்குது, அங்கே போகிறேன். அது வழியாக நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம். இதான் மிகப்பெரிய என்ட்ரன்ஸு, அதாவது இந்த பார்க்கு உள்ளே போகிறதுக்கு. அப்படி நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதை பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்கு. இவ்வளோ நீட்டாக சூப்பராக க்ளீனாக இருக்கும். குழந்தைங்களாம் வந்து விளாட்றதுக்கு சூப்பரான இடம் இது. அப்படியே உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கொடி கம்பத்தில் குவைத் நாட்டோட தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்குது. இது எப்போவுமே பறந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே உள்ளே வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள். இந்த அல் சஹீத் பார்க் வந்து தியாகிகளை கௌரவிக்கும் விதமாகவும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது 2013 தொடங்கப்பட்டு படிப்படியாக அது உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ இது வந்து மிகப்பெரிய நகர்ப்புற பூங்காவாக மாறி இருக்குது. சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பூங்கா இருக்கிறது உண்மையிலேயே சூப்பரான விஷயம். விடிய காலையில் நம்ம வந்து இந்த பூங்காவுக்கு வந்தோம் அப்படின்னா நிறையா மக்களை பார்க்கலாம். அங்கே வாக்கிங் ஜாக்கிங் வர்றதுக்கு உடற்பயிற்சி செய்யவும் அதிகமான மக்கள் இங்கே வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் காலையில் வந்தோம் அப்படின்னா. சிட்டிக்கு நடுவில் அப்படியே அமைதியாக வந்து இந்த பூங்காவை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ இதமாக சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குளிர்காலங்களில் வந்தோம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம ஊர் ஃபீலிங்கே அப்படியே இருக்கும். நம்ம ஊர் பக்கம் பார்க்கெலாம் போனால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அதை விட நீட் அண்ட் க்ளீனாக எந்த இடத்துல வேணாலும் உட்காரலாம். அவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருக்கும். வார இறுதி நாட்களான வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் வந்தோம் வச்சுங்களேன், நிறைய ப்ரோக்ராம்லாம் அங்கே நடக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இங்கே வந்து பார்க்கணும். நீங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடம். நிறைய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. வீக்கெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நிறைய விஷயங்கள் நோட் பண்ணலாம். நிறையா ஃபேமிலி வந்து இங்கே வந்து சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு வந்து இங்கே உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே சாப்பாடை ருசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய பூங்காவான இது வந்து சுமார் 78.5 ஏக்கர் பரப்பளவில் இது வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்கா இதுதான். இந்த பார்க்கை பற்றின மற்ற விஷயங்கள்லாம் இடையில சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாருங்கள், ஜாக்கிங் வாக்கிங் போகிற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபுல்லாக லைட் ஏறி நைட்டில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சுற்றியுமே இருக்குது. இந்த சஹீத் பார்க்கில் அழகான தாவரவியல் பூங்காக்கள், அப்புறம் அருங்காட்சியகங்கள், நினைவு சின்னங்கள், ஒரு பார்வையாளர் மையமும் இருக்குது. அதாவது ஸ்டேஜ் மாதிரி. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இடையில ஒரு ஏரி, அப்புறம் நடைபாதைகள், ஜாக்கிங் வாக்கிங் செல்றதுக்கான பாதைகள் எல்லாமே அங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. பூக்கும் தோட்டங்களும் அழகான தாவரங்களும் நீரூற்றுகளும் பலவிதமான கண்கவரும் செடிகளும் அதிக அளவு இங்கே காணப்படுது. எப்படி இந்த பூங்காவுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக கீழே போனோம் அப்படின்னா அப்படியே சுற்றி
கீழே போனோம் அப்படின்னா அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி பூங்காவுடைய அடுத்த பார்ட்டுக்கு உள்ளே போயிடலாம். அந்த மேலே இருக்கக்கூடிய இருவழி சாலைகளுக்கு இடையில தான் அந்த ஆடிட்டோரியம் அமைந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இந்த நடைபாதையில் அப்படி நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே இந்த பூங்காவையே, எவ்வளோ பெரிய பூங்கா இது, அப்படியே சுற்றி வந்துடலாம் ஃபுல்லாக. இந்த பார்க்கு வாரத்தில் 7 நாளுமே காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னல, பூங்காவோட அடுத்த பாத்துக்கு போகிறது வந்து இந்த அண்டர் கிரவுண்டு கீழே வந்தோம் அப்படின்னா குவைத்தோட தியாகிகளுடைய ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. வசனங்கள், நிறைய வசனம் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு தெரியலை அதை பற்றி. பட் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நிறைய மக்கள் இருந்து பார்க்குறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் நெருக்கமாக இருக்கிறதுனால நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நம்ம க்ளோஸ்அப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக, பழைய ஃபோட்டோவாக இருந்தாலுமே நல்லா க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், அப்படியே அண்டர் கிரவுண்டு கீழே போனோம் அப்படின்னா அடுத்த பாத்துக்கு போயிடலாம். இதை பாருங்கள், இந்த தான் இதுக்கு ஒரு மேப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்து, அது செகண்ட் பார்த்து, சென்டரில் தான் ரோடு இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த ஸ்டேஜையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதையும் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டேஜு. இங்கே வந்து பார்க்கலாம். சென்டர் இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு ரோடு, ரைட் சைடு ரோடு. சென்டர் ஏதாவது ஈவெண்ட் நடந்தால் அங்கே நடக்கும். அப்படியே இந்த பார்க்கோட அடுத்த பார்ட்டு போய்ட்டு அந்த பக்கம் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதையும் பாருங்கள். இந்த பார்க்கில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கடைகள், அப்புறம் காஃபி ஷாப்பு, அப்புறம் நிறையா உணவகங்கள் இருக்குது. இந்த மாலை நேரத்தில் இங்கேருந்து சிட்டியை பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது. சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் எல்லாமே பார்க்க அருமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு.
இந்த ஷஹீத் பார்க் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்து வந்து கிட்டத்தட்ட 2,20,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அது உருவாகிருக்குது. 2வது பார்த்து வந்து கிட்டத்தட்ட 1,00,000 சதுர மீட்டர் பரப்பளவில் அது 2வது பார்த்து உருவாகிருக்குது. அந்த 2 பார்த்துக்கு இடையில் ரோடு இருக்குது. இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது. அந்த சாயங்கால வேளையில் இந்த பார்க் வந்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பக்கத்தில் இந்த மரங்களில் செடி கொடிகளெல்லாம் அந்த குருவிகள்லாம் கத்துறது வந்து கேட்குறது அவ்வளோ இதமாக இருக்குது. சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பார்க் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இது முக்கியமாக சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பொல்யூஷனு, அந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்கும் காற்றோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க் உண்மையிலே பார்க்க நீட்டாகவும் சூப்பராகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம நைட் டைம்லாம் வந்தோம் அப்படின்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ கிளம்ப போகிறேன், வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இல்லை குவைத்தில் இருக்கிற மக்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து பாருங்கள். நிறைய மக்கள் வந்து நம்ம சிட்டி பக்கம் வந்துட்டு அப்படியே முருகாப்பு மாலியான்னு நின்று போயிடுவாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸ் மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து பாருங்கள், அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ்லாம் ஃப்ரீ தான், யார் வேணாலும் வரலாம். நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். தேனோட ஊர் ஓகே மக்களே, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்க்குக்கு வந்தவங்க, ஏற்கனவே இந்த பார்க்குக்கு வந்தவங்க இந்த பார்க்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் வந்து பார்க்க போகணும், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பதில் தர்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.